வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நினைக்க முக்தி தரும் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் மேல்மா கிராமத்தில் தான் இருக்கோம். இங்கே ஏற்கனவே பார்த்திங்கன்னா அன்புதானே சேது நேயர் நெஞ்சம்னு சொல்லக்கூடிய அந்த யூடியூப் சேனல்காரர் இந்த வேல்ராஜா திருக்கோயிலை நமக்கு வெளிப்படுத்தியிருப்பார். அந்த திருத்தலத்தை தான் நம்ம இப்போ தரிசிக்க போகிறோம். இன்றைக்கி என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த ஊர் குட்டிஸுங்க, அதாவது இளைய தலைமுறைங்க இந்த திருத்தலத்தில் சனி பிரதோஷம் வெகு விமர்சையாக இன்றைக்கி அவங்க பூஜை செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திருத்தலத்தினுடைய வரலாற்று சிறப்புமிக்க வரலாற்றை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த திருத்தலம் பார்த்திங்கன்னா யுகங்களில் முதல் யுகமாக விளங்கக்கூடிய கிருத யுகத்தில் திருச்செந்திலம்பதியில் சூரபத்மனை வதம் செய்து தன்னுடைய பிரம்மகத்தி தோஷத்தை போக்கிக் கொள்ள முருகப்பெருமான் இந்த திருத்தலத்தில் ஒரு தீர்த்தத்தை உண்டு பண்ணி அந்த தீர்த்தத்தில் தன்னுடைய வேலையும் அவரும் நீராடிவிட்டு கைலாசநாதருடைய லிங்கத்தை பூஜித்து தன்னுடைய பிரம்மகத்தி தோஷத்தை போக்கிக் கொண்டதாக இந்த திருத்தலத்து வரலாற்றை அருகே இருக்கக்கூடிய வானவன்மாதேவிபுரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்படி முருகப்பெருமான் இந்த திருத்தலத்தில் போர் புரிந்து அவர்களுடைய தேர் நின்ற இடம் தேர்த்துறை, அவர்களுடைய வீரர்கள் நின்ற இடம் வீரம்பாக்கம், அவர்களுடைய தண்டம் இறக்கிய இடம் தண்டரை, அன்னையை பூஜித்து வழிபட்ட இடம் இந்த வேல் ஊன்றி அவருடைய வேலும் அவரும் நீராடிய திருத்தலம் என்றதுனால இந்த திருத்தலத்துக்கு அன்னை கொடுத்த வேல், அம்மா கொடுத்த வேல் அப்படி என்ற பெயர் மருவி வேலம்மா என்ற கிராமமே இன்று மேல்மா என்ற கிராமமாக நம்ம அழைக்கிறோம். வாழ்நாளில் முருகனுடைய பிரம்மகத்தி தோஷம் நீக்கிய இந்த திருத்தலத்தில் ஒரு முறையேனும் தரிசனம் செய்து உங்களுடைய பாவ புண்ணிய நிவர்த்தி ஸ்தலமாக இந்த திருத்தலத்தை குறிப்பிட்டிருக்காங்க. இந்த திருத்தலத்தில் சிவபெருமானை பூஜித்து தன்னுடைய பிரம்மகத்தி தோஷத்தை போக்கி படவேடு அருகே இருக்கக்கூடிய குன்றில் தேவ சேனாதிபதி பட்டம் பெற்ற திருத்தலமாக போற்றப்படுகின்றார்கள். அங்கே 6 முகத்தோடையும் அழகில் பாம்பு கொண்ட மயில் மீது ஏறி நின்று காட்சி தருகிறார். நன்றி, வணக்கம்.